இப்ப இந்த ஏரியாவுல நம்ம சரௌண்டிங்ல கொங்கு மண்டலத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நல்ல தரமான மாடுகள் வாங்கணும்னா எந்த சந்தை நம்ம இது பண்ணலாம்? ஏன்னா நிறைய சந்தைகள் சொல்றாங்க. ஆமாங்க. அதுதான் கேட்கல. எனக்கு சந்தையில வாங்குறது எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு இதுங்க. சரி. சந்தையில வாங்குறதுல விடங்க நம்ம உறவினர்கள் அந்த நாட்டு மாடு வளர்த்துறவங்களுடைய சர்க்கிள்ல நேரடியா அவங்களுடைய தொடர்பு கொண்டு அவங்களுடைய, ஏன்னா நாட்டு மாடு வந்துங்க பால் கறக்கிறதுக்கு ஒவ்வொன்னு நிக்கிங்க, ஒவ்வொன்னு உதைக்குங்க, ஒவ்வொன்னு இடிக்கிற மாடு இருக்குங்க. சரி. ஒவ்வொன்னு வந்து இப்போ ஒரு வேட்டி கட்டிட்டு போனா ஒருத்தர் ஒரு மாடுக்கு பிடிக்காதுங்க, ராயர்ஸ் போட்டு போனா ஒரு மாடுகளுக்கு பிடிக்கும் வரும். ஆமாமா, அந்த குணம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க சந்தையில வாங்கும்போது. சரி. ஒவ்வொருத்தரும் நாட்டு மாடு வாங்கும்போது அவங்களுடைய சர்க்கிள்ல நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு 1000 எச்சு போறது பத்தி பிரச்சனை இல்லைங்க. அந்தந்த இடத்துக்கு போய் வாங்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு நேரடியா பார்த்து அவங்க ஒரு வேலை பால் கறக்கும் போது நம்ம பாத்துங்க அது எப்படி பழக்க வழக்கம் என்ன ஏது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாங்க. தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்கும்போது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு, அவங்களுக்குமே ஒரு